ஹலோ நண்பர்களே, மாலை வணக்கங்க. நேற்று மதியம் கொஞ்சம் வெய்ய நேரத்துக்கு அந்த பழக்காயில் இருந்த காய்களை எல்லாம் பொறுக்குனேன். பச்சைக்காய் தனியாக, பழம் தனியாக. அது பேசாமல் அமைதியாக குனிஞ்சிட்டே பொறுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்னென்னா, வாய் திறந்து உங்களுக்கு காரல் இருக்கும் இல்லைங்க, மிளகாய் காரமாக. அதனால சரி, அதுக்கப்புறம் வாய்ஸில் பேசிப்போம் அப்படின்றதுக்காக வாயை மூடிட்டு, அதெல்லாமல் கொசு வேறங்க வெய்ய நேரத்துக்கு. அது அரிக்குது. இது சாக்கில் கட்டி வச்சுருந்ததுக்கு அதுக்கு அரிப்பு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அந்த கொசு அரிக்கிறதுனால தான் வாயை மூடிட்டு வாயவே திறக்காம இருக்கேன் பாருங்க. அதனால பழத்தை பொறுக்கிட்டு இருக்குங்க. அது உங்களுக்கு பழைய வீடியோ ஒன்றில் போட்டிருப்பேன். ஆடு மேயறதுல செடியெல்லாம் காஞ்சி போச்சுன்னு. அதில் இருக்கிற காயை தாங்க பொறுக்கி, அதில் ஒரு பச்சைக்காய் இருந்தது, அதை பொறுக்கிட்டு பழத்தை தனியாக காய வைப்போமே அப்படின்றதுக்காக. அது விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. கேட்டால் பிஞ்சு காயாக இருக்குது, சண்டு காயாக இருக்குது, இது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கடைக்கு போனோம்னா 100 ரூபா வாங்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது. என்ன பண்ணுறது, இருக்கிறதாங்க. நான் உங்களுக்கு பழைய வீடியோவில், அந்த ஸ்வீட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸ்வீட் செஞ்ச வீடியோவில் என்னோட சில பல ஹிஸ்ட்ரிஸ் சொல்லியிருப்பேன். இந்த அடுத்ததில் என்ன சொல்ல வரேன், நெக்ஸ்ட் கண்டினியூட்டி அப்படின்னு கேட்டாங்க. அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு வயசு 75 பக்கம் ஆகுது. அம்மா தான் இந்த பழத்தையெல்லாம் பொறுக்கி கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் வெயில் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா தலை சுத்தல், பல டென்ஷன் ஆகுறதுனால தலை சுத்தல் ஆகுது. நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா, ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த டைலாக் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு நீங்களே கமெண்டில் போடுங்க. விரும்பியது கிடைக்கல, கிடைச்சதை விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் நினச்ச மாதிரி லைஃப் இல்லை. அதனால நானா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சோலோ லைஃப்லேயே போயிடுவோமே அப்படின்றதுக்காக லைஃப் நகர்ந்துட்டு இருக்கேங்க. இதில் ஒன்று மட்டும் உண்மைங்க. என்ன உண்மைன்னு கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பேசுறது அப்படின்னா, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குதுங்களா லைஃப்பில்? நடக்கிறதே இல்லைங்க. ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்து போயிட்டே இருக்குது. நம்ம அதை கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதை எதையுமே மறுக்க முடியாது. எல்லாமே மறக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. சில விஷயங்கள் எதையுமே மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு இடையில என்ன பண்ணுறதுங்க, படிச்சுட்டோமா, கொஞ்சம் டீசெண்டாக வாழணுமேன்ற ஒரு மனப்பக்குவம், அவ்வளோதான். இதனால தான் என்னோட பர்சனல் பேசுனா துக்கம் வருதுங்க. எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி கோல்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது. சாரிங்க, பேச பேச இடையில இன்ட்ராக்ட் ஆகுறேன். உங்களுக்கு நான் இந்த பேசி முடிஞ்ச ரெக்கார்ட் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சாங் ஒன்று சூப்பராக இருக்கும், கேளுங்க. ஏன்னா என்னோடதையே கேட்டு கேட்டு போர் அடிச்சிருங்களா, பட்ட கதையை சொல்லட்டுமா படாத கதையை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் ஒன்று வெயிட் பண்ணும். அது வரைக்கும் ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க சாங்கை. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த இதுக்காக வெயிட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த சாங்கை கண்டினியூஸாக கேட்க ட்ரை பண்ணுங்கள். குவிட் பண்ணிட்டீங்கன்னு போயிடாதீங்க. என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி. என் உடல் இன்று கடலானதே, என் உயிருக்குள் நிலையாடுதே. இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே, என் விரதத்தில் விளையாடுதே. ஓ சகி, வாசகி, பிரிய சகி, பிரிய சகி. என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி.
என்னிடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அமுத நஞ்சையும் உண்டு, இனி ரெக்கையின்றியே நான் போவேன் வான் மீதிலே. ஓ சகி வா சகி, பிரிய சகி பிரிய சகி. என் அன்பே என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி. ஓ சகி வா சகி, பிரிய சகி वो सखी वो सखी, प्रिय सखी प्रिय सखी. நண்பர்களே, சாங் முடிஞ்சது. என்னம்மா காத்திருக்கு அப்படின்றீங்களா? சாரிங்க, காத்திருக்கு காத்திருக்கு காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும் இல்லைங்களா? சாரிங்க, கலாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஜாலியா பேசுவோமே அப்படின்றக்காக அந்த வார்த்தையை விட்டேன். அதுக்குள்ள இது என்னாச்சுன்னு கேட்டாங்க. இத ஒரு மாதிரி எடிட் பண்ணேன், ஒரு கம்மி ஆக மாட்டேங்குது. ஒரு 50 செகண்ட்ஸ் அது வந்து ஸ்லோ மோஷன்லயே போகுது, பட் கம்மி ஆக மாட்டேங்குது. அந்த மிளகாய் ரிமூவ் பண்றத கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு ஆட் பண்ணா ஆட் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ வந்துடும். ஒரே செகண்ட் வந்துச்சு. இதுதாங்க நான் மொட்டையை போடுறதுக்கு முன்னாடி இருந்த முகம். ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இது ஒரு காமெடியா வீடியோ பிடிக்கும்போது எனக்கு சிரிப்பே நிக்கலைங்க. வீடியோ பிடிச்சிட்டு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பால் வீடியோ பிடிச்சிட்டே நடக்கிறேன். அது ஒரு ஜோக்கியா இருக்கும். சாரிங்க, தலைமுடியோட இருக்கும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சிரிப்பு வருதுங்கிற மாதிரி என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுங்க. அந்த மாதிரி அந்த பார்த்துட்டே வீடியோவில் சிரிச்சுட்டே இருக்கேன்.